வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெல்லிக்காயில விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், நச்சுக்களை எதிர்த்து போராடுற பாலிஃபினால் மற்றும் ஏராளமான விட்டமின்கள், நார்ச்சத்துக்கள், தாதுக்கள் ஆகியவை காணப்படுகிறது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு இயற்கையா நம்ம ஊர்ல பல பழங்கள் கிடைக்குது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த நெல்லிக்காய். நம்ம உடல்ல மெட்டபாலிசம் கம்மியா இருக்கும்போது உடல் எடை அதிகரிக்கும். அந்த மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும் போது நம்ம உடல் எடை சீரா இருக்கும், நல்லாவும் கம்மியாகும். அந்த மெட்டபாலிசத்தை மேம்படுத்த பெரிதும் உதவுவது இந்த நெல்லிக்காய். நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும்போது அந்த மெட்டபாலிசம் அதிகரிக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நெல்லிக்காயை சாரப்போ அல்லது அப்படியே சாப்பிடுறது மூலமா உடல்ல செரிமான வீதம் ரொம்ப சீரா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடல்ல உள்ள தேவையற்ற கழிவுகளையும் உடல் எடையை அதிகரிக்க செய்யற நச்சுக்களையும் இது நீக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவுது. ரத்தத்தோட சர்க்கரை அளவை இது ஒழுங்குபடுத்துது. இதனால நீரிழிவு உள்ளவங்க இந்த நெல்லிக்காவை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது சாப்பிடுறதுனால ரத்த ஓட்டம் நல்ல சீரா இருக்கும் போது தோல்ல உள்ள செல்கள் எல்லாமே ரொம்ப புத்துணர்வு பெற்று தோல்ல உள்ள சுருக்கங்கள் எல்லாமே மாறி இளமையான தோற்றத்தை கொடுக்குது. என்னைக்குமே இளமையா தோற்றளிக்கணும் அப்படின்னா இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டா நம்ம என்றுமே 16ஆக இருக்கலாம். வெயிட் லாஸ் தவிர இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம் சம்பந்தமான நோய்கள் வராம பாதுகாக்குது. இதய குழாய்கள்ல எந்த ஒரு அடைப்பும் வராம பாதுகாக்குது. இதனால மாரடைப்பு கூட வராம தடுக்கலாம். இது போக இது ரெகுலரா எடுத்துக்கும் போது நம்ம என்னென்ன உறுப்புகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீரகம், கண்கள், எலும்பு, முடி கொட்டுதல், பித்தப்பை, வயிற்றுப்புண், புற்றுநோய் இதுல எல்லாம் இருந்து நம்மள பாதுகாக்குது. இத குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு நெல்லிக்காவை தேன்ல ஊற வச்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு நெல்லிச்சாரா கொடுக்கலாம். ஆனா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது நெல்லிக்கனிக்கும் பொருந்தும். டெய்லி இதை எடுத்துக்க வேண்டாம், வாரத்துல 3 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்ப வாங்க இந்த ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 3 நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, 3 மிளகு, கொஞ்சமா புதினா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ வடிகட்டிக்கலாம். இதை பவுல்ல இருந்து ஒரு டம்ளர்ல மாத்திக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அறுசுவை கொண்ட நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இதில் எல்லா சுவையும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.